கிளைண்ட் ஒருத்தவங்க எப்படி வெப்சைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபோன்பேல வந்து அவங்க பேமெண்ட் கேட்வே அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க. ஃபோன்பேல வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேமெண்ட் கேட்வேன்னு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பிளக்கின் உண்டு. அதில வந்து நம்ம ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம் வேர்ட்பிரஸ்ல. பட் வந்து அவங்க மேனுவலா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து அவங்கள்ட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ற மாரி கேட்டிருந்தாங்க. Razorpay எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஒரு பேமெண்ட் லிங்க் மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில வந்து அப்படி என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேல வந்து நம்ம வந்து டைரக்ட்டா ஒரு பேமெண்ட் லிங்க் மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணலாம். பட் கிரியேட் பண்ணா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ஒரு இன்வாய்ஸ் சென்ட் பண்ற மாரி இருக்கும். இன்வாய்ஸ் சென்ட் பண்ற மாரி இருக்கும் யூசருக்கு, கஸ்டமருக்கு. பட் இதில வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஒரு யூசர் வந்து இப்போ ரிஜிஸ்டர் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேம், ஏதாவது சம்திங் மொபைல் நம்பர், இமெயில்லாம் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஆல்ரெடி லைவ்ல தான் இருக்கு. நீங்க லைவ்ல மீன்ஸ் நான் வந்து இப்போ எல்லாம் செக் பண்ணியாச்சு. ₹1 இப்போ நீங்க அந்த அமௌண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வேணா ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ வேணா நான் கூட ஒருக்கா உங்களுக்கு டெமோக்காண்டி நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வெற்றின்னு கொடுத்து மொபைல் நம்பர் என்ன பண்றேன்னா 8940379384 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து என்னோட மெயில் நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டா என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம வேர்ட்பிரஸ்ல உள்ள பிளக்கின்ஸ் மூலமா எதுவும் நம்ம பண்ணல. உள்ள PHP கூட இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, உள்ள இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட் சப்மிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டா என்ன ஆகும்னா, ஃபோன்பே பேமெண்ட் கேட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டா ஃபோன்பே பேமெண்ட் கேட் ஓப்பன் ஆகி இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ₹1 இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதில் இப்போ ஒரு ₹1 அமௌண்ட் இது பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண எனக்கு இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டேரெக்டா எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு அது அப்படியே எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் ஒன்ஸ் நான் இதில் பே பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பேமெண்ட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக அவங்களோட ஜாயின் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிங்கிற மாதிரி வந்துடும். இது வந்து இதுதான் அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, இதுக்கு PHP நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து நம்ம வேர்ட்பிரஸ்ல பண்ணலை அப்படின்னு. வேர்ட்பிரஸ்ல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம Razorpayல வந்து பேமெண்ட் லிங்க் இப்போ வந்து நம்ம பேமெண்ட் லிங்க் பண்ணுறதை விட நம்மளே மேனுவலாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லேண்டிங் பேஜ் உங்களுக்கு தேவை இருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க் விஷயமா தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோடு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கோடு வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 லைன் ஆர் 30 லைன் தான் இருக்கும். இதில் கூட நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். பட் வந்து சம் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கள் டீமில் நாங்கள் ஒரு NGO மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்ஸு, மேட்ரிமோனி, பிளட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் டொனேட் பண்ணிங்க. டொனேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னோட இது பார்த்தீங்கன்னா இதில் நான் கீழே என்னோட நம்பர் தான் போட்டிருப்பேன் கான்டாக்ட் டீடைல்ஸில். ஸோ இதுக்கு வந்து சின்ன ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா, இந்த அமௌண்ட்டு தான் எனக்காக கேட்கல. இந்த ஒரு NGOவில் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபண்ட் மாதிரி டொனேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோட் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இது பண்ணணும் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் டொனேட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் வந்து கொடுத்துருவோம். அண்ட் இதில் வேறு ஏதாவது நீட்ஸ் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.